தவத்தினை தனியாக செய்வதை காட்டிலும் கூட்டுத்தவமாக ஏற்றுவது பல மடங்கு பலனை தரும் என்பதை தம் அனுபவத்தில் பலவித கோணங்களில் விளக்க நம்மிடையே கோவையிலிருந்து மின்னலை வழியாக இணைந்துள்ளார்கள் பேராசிரியர் சமுத்திரராணி அம்மா அவர்கள். அம்மா அவர்களின் உரைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றி அறிமுகம் செய்து பிறகு சிந்தனை உரைக்கு செல்வோம். மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சமுத்திரராணி அம்மா அவர்கள் இல்லற அறிவியல் பட்டதாரி ஆவார்கள். தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறையில் சமூக ஊட்டச்சத்து பயிற்றுனராக பணியாற்றியவர். விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார்கள். விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டு மனவளக்கலை யோகாவில் இணைந்து தமிழ்நாடு விளையாட்டுக்கலை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டய படிப்பும் 15 வருடங்களுக்கும் மேலாக மனவளக்கலையில் யோகாவில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து MA பட்டமும் மேலும் அப்ளைட் சைக்காலஜி துறையில் MSCயும் முடித்துள்ளார்கள். விஷன் ஃபார் விஸ்டமில் யோகா பேராசிரியராகவும் பல்வேறு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து டிப்ளமா, BA, MA, BSc, MSc மாணவர்களுக்கு யோகா வகுப்பு நடத்தி வருகிறார்கள். YYயில் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார்கள். பல்வேறு கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் மோட்டிவேஷன் பயிற்சி அளித்து வருகிறார்கள். அம்மா அவர்கள் 2017 ஸ்கை பெஸ்ட் மாஸ்டர் அவார்ட் வாங்கிய பெருமைக்குரியவர்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து கூட்டுத்தவத்தில் உயிரில் லயமாகி அகத்தவத்திற்கு பிறகு தத்துவங்களை தவம் முடிந்த பிறகு தத்துவங்களை வழங்கும் மன்றங்களில் அளிக்கிறார். அதை பற்றி சிந்தனை அளித்து நம் சிந்தனையில் உயர்த்த நம்மிடையே இணைந்துள்ள அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, கூட்டு தத்துவம் அப்படிங்கிறதா இன்றைய சிந்தனையினுடைய தலைப்பு. மகரிஷியின் ஒரு கவிதையோடு நம்ம ஆரம்பிக்கலாம். வெப்ப தட்பம், விளை பொருட்கள், வேலை வாய்ப்பு வெவ்வேறாய் ஆங்காங்கே உளநிலைக்கு ஒப்ப மனிதர் வாழ்வும் உருவ உள்ள உயர்வுகளும் சிறப்புகளும் உருவாயிற்று. வெப்ப தட்பம், விளை பொருட்கள், வேலை வாய்ப்பு வெவ்வேறாய் ஆங்காங்கே உளநிலைக்கு ஒப்ப மனிதர் வாழ்வும் உருவ உள்ள உயர்வுகளும் சிறப்புகளும் உருவாயிற்று. எப்பொழுதும் இந்த நிலை நீடிக்காது. எப்பொழுதும் இந்த நிலை நீடிக்காது. இயந்திர விஞ்ஞான முறை வளரும் போக்கால் இயந்திர விஞ்ஞான முறை வளரும் போக்கால் இப்பொழுது இன்ப துன்ப நிலை உணர்ந்து ஓர் இனமாக மனிதர் இனி வாழ வேண்டும். இயந்திர விஞ்ஞான முறை வளரும் போக்கால் இப்பொழுது இன்ப துன்ப நிலை உணர்ந்து ஓர் இனமாக மனிதர் இனி வாழ வேண்டும். மகரிஷியினுடைய ஒரு அருமையான ஒரு கவிதை. இன்றைய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு தத்துவம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கூட்டு தத்துவம் அப்படிங்கிறது என்ன? அதாவது தனி மனித நலன்களை எல்லாம் தாண்டி ஒரு குழு அல்லது ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த நலனுக்காக ஒன்றிணைந்து செயல்படுவதனுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த கூட்டு தத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த தலைப்பு உணர்த்துகிறது. அதாவது நம்ம கூட்டு முயற்சின்னு சொல்லலாம், கூட்டு வாழ்வு, கூட்டு வழிபாடு, கூட்டு மனப்பான்மை, இது போன்ற பல்வேறு வடிவங்கள்ல வெளிப்பட்டு அதாவது ஒரு பெரிய இலக்கினை நோக்கி சென்று பயனடைவது. அதாவது ஒரு பெரிய இலக்கு இருக்கணும், ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த இலக்கிற்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். இந்த பங்களிப்பை கொடுக்கும் பொழுது அங்க ஒரு கூட்டு முயற்சி, கூட்டு உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த கூட்டு முயற்சி செய்கின்ற பொழுது பலருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், கருத்துக்கள் இது எல்லாமே ஒருமித்தவையாக இருக்கும்.
அந்த ஒருமித்த சிந்தனை, ஒருமித்த கருத்து, ஒருமித்த எண்ணங்கள் அப்படிங்கிறது பலனை அதிகமாக கொடுக்கும், சீக்கிரமாகவே பலன் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சி பண்ணுகின்ற பொழுது, இந்த சிந்தனைகள் ஒருமித்து இருக்கின்ற பொழுது அங்க சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல குணங்கள் மேம்படுகிறது. இன்னொன்னு என்னன்னா, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் அதிகரிக்கும். திருக்குறள்ல கூட ஒரு குறள் இருக்கும், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இது ஒரு தனி மனிதனுக்கு சொல்லப்பட்டது. தெய்வத்தின் உதவியால ஒரு காரியம் முடியாமல் போனாலும் கூட விடாமுயற்சியின் மூலம் பெற வேண்டியதை பெறலாம். சரி, ஒரு தனி மனிதன் தன்னுடைய விடாமுயற்சியால தெய்வத்தால செய்ய முடியாததை கூட நடத்திட முடியும் அப்படின்றப்போ, ஒரு கூட்டு முயற்சி அப்படின்றப்போ இன்னும் அதற்கு வலு அதிகமாக இருக்கும் இல்லையா, வலிமை அதிகமாக இருக்கும். அப்ப அதனுடைய பலனும் கண்டிப்பாக எளிதாகவும் இருக்கும், அபரிவிதமாகவும் இருக்கும். இப்போ தனி மனிதனுக்கு நடக்கும் பொழுது இது நிச்சயம் அப்படிங்கிறப்போ, கூட்டு உழைப்பு என்பது நிச்சயமாக பலனை கொண்டு வந்து. இப்ப நாம ஒவ்வொருவருமே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழுவதற்கு நம்ம இயற்கையின் படைப்புகளை தான் நம்ம சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, வாழுவதற்கு இயற்கையை சார்ந்துதான் வாழணும். ஒரு உதாரணத்துக்கு நாம் மகரிஷி கூட சொல்லியிருப்பாங்க, நாம் அணியக்கூடிய இந்த ஆடைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது இயற்கையை சார்ந்தது. இதில் எத்தனை பேருடைய முயற்சி, எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல ஒரு மின்சாரத்தை எடுத்துக்கலாம். இந்த மின்சாரத்தை நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, இதற்கு எத்தனை பேருடைய முயற்சி இருக்குது, எத்தனை பேருடைய அறிவு இங்க வேலை செஞ்சிருக்குது. அப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது பலரது முயற்சி தான். மகரிஷி ஒரே ஒரு லைன்ல நம்ம புரிய வச்சிருப்பாங்க, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு பிடி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு, பல பேருடைய உழைப்பு, எத்தனை விவசாயம் பண்றவங்க எத்தனை பேரு, தண்ணி விட்டவங்க எத்தனை பேரு, அந்த பயிர் பண்ணவங்க எத்தனை பேரு, உரம் போட்டவங்க எத்தனை பேரு, அதை நெல் அறுவடை செஞ்சவங்க, மெஷின்ல கொண்டு போய் விட்டு அதை அரிசி ஆக்கி நம்ம கையில வரணும். அதற்கு பிறகு அதற்கு உருவான கேஸ், தண்ணி இல்லையா, எத்தனை விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு 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 படி உணவுக்கே நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கூட்டு முயற்சி இங்க தேவைப்படுகிறது. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பல நேரங்கள்ல மற்றவர்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறதையே மறந்து, எல்லாம் நம்மளாலதான் நடக்குது. மனிதரெல்லாம் பிறருக்காக வாழ வேண்டும் என்று மண் உலகில் அறிஞர் பலர் கூறியுள்ளார். புனிதமுள்ள இந்த நெறி புதிது அல்ல, புதிரும் அல்ல. மகிழ்ச்சியினுடைய கவிதைங்க. மனிதரெல்லாம் பிறருக்காக வாழ வேண்டும் என்று மண் உலகில் அறிஞர் பலர் கூறியுள்ளார். புனிதமுள்ள இந்த நெறி புதிது அல்ல, புதிரும் அல்ல. பூ உலகில் வாழ்நாளில் எவரென்றாலும் கனிவுடனே உலக மக்கள் உழைப்பால் பெற்ற களிப்புதரும் பொருள் மூலம் வாழுகின்றோம். இனி நாமோ நன்றி கடன் தீர்க்கவென்ற இந்த கருத்தில் பிறருக்கு உழைத்தே வாழுகின்றோம். அதுக்கு தாங்க பிறருக்கு நம்ம உழைக்கணும். இதுவரைக்கும் நாம் அனுபவித்த அத்தனை விஷயங்களும் யாரோ உலக மக்கள் கனிவுடனே கனிவான அவங்களுடைய உழைப்பை நமக்கு கொடுத்து நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளை நமக்கு கொடுக்குறாங்க. அதை வைத்து நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம நன்றி கடன் தீர்க்கணும் இல்லையா? இப்ப அந்த கருத்தை நம்ம மனசுல வச்சுக்கிட்டுதான் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மற்றவர்களுக்கு வாழ்க்கையில என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறதை நம்ம அறிந்து வாழணும். இந்த இடத்துல நம்ம எப்பவுமே நம்மளுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு மற்றவர்களுடைய எண்ணங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கு பாத்தீங்கன்னா மனிதனுடைய கல்வி எவ்வளவோ இல்லையா போயாச்சு. நிறைய பட்டம் வாங்குறோம், பெரிய பெரிய அறிஞர்களாகலாம் இருக்கும், பொருளாதாரத்தில் ரொம்ப மேம்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா நாம உண்ணக்கூடிய உணவை கூட நாம உழைச்சு பெற்று அனுபவிக்க முடியாது. ஓகே, அப்போ நெற்றி வியர்வையை நிலத்துல சிந்தி உழைத்து நமக்கு கொடுக்கறவங்க அந்த விவசாயிகள். அப்போ அந்த விவசாயிகளை நாம எப்படி நடத்துறோம்? பழைய காலத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பழைய காலத்து நாகரிகம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, உற்பத்தியுடன் கூடிய நாகரிகம். ஒவ்வொரு தனி மனிதனும் உழைத்து உற்பத்தி பண்ணினான்.
உற்பத்தி பண்ண பொருட்களை தான் பண்டமாற்று முறையில மாத்தி உபயோகப்படுத்தணும். இப்போ ஒருத்தன் உற்பத்தி பண்ணாதான் அதை கொடுத்து வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது எல்லாருமே உழைச்சாங்க. ஒவ்வொருவரும் எந்த விதமான தூண்டுதலுமே இல்லாமல் இயல்பாகவே உழைக்கக்கூடிய ஒரு உணர்வை அந்த காலத்துல பெற்றிருந்தாங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் அவரை நிறைய பேர் பாக்குறதுக்கு வருவாங்களாம். அப்படி பார்க்க வர்றப்போ எல்லாரையும் கட்டி பிடிச்சு கன்னத்துல ஒற்றி தான் அனுப்புவாராமா. மகிழ்ச்சியை அப்படிதான் தெரிவிச்சுக்குவார். அப்படி ஒரு தடவை ஒருவருடைய கைகளை ரொம்ப நேரம் திரும்ப 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 பிடிச்சு கண்ணுல ஒத்திக்கிட்டே இருந்தாராம். கண்ணீர் வடித்தாராம் ஒத்தி. இப்போ காரணம் கேட்டப்போ அவங்க நபிகள் நாயகம் சொன்னாராமா, இவருடைய கைகள்ல உழைத்து காய்த்து போன சுவடுகள் அதிகமாக இருந்துச்சு. அதாவது நம்ம எப்பவுமே உன்னை அனுபவிக்கிறப்போ எத்தனை பேருனுடைய உழைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சு வாழணும்ன்றோம். ஆனா எப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்கன்றத நபிகள் நாயகம் அந்த எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அன்பரின் கைகளை பிடிக்கின்ற பொழுது அந்த கை காய்ச்சி போயிருந்துச்சான். அப்போ எவ்வளவு உழைப்பு உழைச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சு கண்ணீர் விட்டார். இதற்குதான் அந்த கவிதையில மகரிஷி நமக்கு என்ன சொல்றாங்க, நன்றி சொல்லணும். நன்றிக்காக தான் நான் இப்போ வாழணும். திரும்ப நம்மளுடைய நன்றி கடனை தீர்ப்பதற்காக நம்மளும் உழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் எண்ணற்ற உயிரினங்களின் உழைப்பிலும் முயற்சியிலும் தான் நம்ம இருக்கிறோம். ஒரு காத்தாடி கதை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு நகரம், ஒரு பழமை வாய்ந்த ஒரு நகரத்துல ஒரு கோடை விடுமுறையில ஒரு சின்ன பையன் காத்தாடி விட்டுட்டு இருந்தான். காத்தாடி ரொம்ப அழகா இருந்துச்சான், பார்க்க ரொம்ப ரொம்ப அதிசயமாகவும் இருந்துச்சான். அந்த நகரத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிசயம் தான், இதெல்லாம் பார்த்ததே இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காத்தாடியை நம்ம பார்த்ததே இல்லை. அதை விட அந்த காத்தாடியுடைய சிறப்பு என்னன்னா, ரொம்ப மிக உயரமாக பறந்துட்டு இருக்கப்போ சீராக இருந்துச்சான். பக்கத்துல இருக்கக்கூடிய நகரத்துல இருக்கிறவங்க பார்த்து வியந்தாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமூட்டியதாக இருந்துச்சான். அப்போ அந்த வழியாக வந்த அந்த நகரத்தினுடைய மேயர் இருப்பார் இல்லையா, அவர் இந்த காத்தாடியை பாக்குறாரு. பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கே இந்த காத்தாடி, இப்ப இந்த காத்தாடிக்கு ஏதாவது, நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த காத்தாடிக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காத்தாடிக்கு நகரத்தின் சாவி அப்படின்னு ஒரு பேர் வைக்கணும்னு விரும்பினாராம். சரி, இந்த காத்தாடி இவ்வளவு அழகாக பறப்பதற்கு யாரு காரணம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு மேயர் நினைச்சாராம். அப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணானா, இந்த காத்தாடிய நான் தான் என்னுடைய கைகளாலேயே உருவாக்கினேன், அதுல நிறைய அழகழகான படங்கள் எல்லாம் வரைஞ்சேன், கலர் கலரா காகித துண்டுகளை வச்சு நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னான். ஆனா காத்து என்ன சொல்லிச்சான், நான் தான் அப்படின்னு காத்து சொல்லிச்சான். காத்து என்ன சொல்லிச்சான், நான் தான் சீராக காத்து அடிச்சு, என்னுடைய காற்றினுடைய ஓட்டம் சீராக இருந்துச்சு, எந்த திசையில பறக்கணுமோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரி நான் காத்த பரவ விட்டேன், அதனால நான் தான் இந்த காத்தாடி அழகா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா காத்தாடியோட வால் என்ன சொல்லிச்சாமா, நான் இல்லைன்னா நிலையாக பிடிச்சிருக்கவே முடியாது, நான் விட்டுட்டேன்னு வைங்களேன் கட்டுப்பாடு இல்லாம அது தரையில போய் விழுந்துரும், அதனால நான் தான் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த பையனெல்லாம் எதுவும் காரணமே இல்லைங்க, நான் தான் அப்படின்னு அந்த வாள் சொல்லிச்சான். அப்போ அதாவது யாரு காத்தாடிய பறக்க விட்டது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது அந்த சின்ன பையனும் இருக்கான், காத்தாடியும் இருக்கு, காத்து இருக்கு, வாளும் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்ன விட்டுட்டோம்னா கூட இந்த காத்தாடி பறக்க முடியுமா? பறக்க முடியாது. அதே போலதாங்க நான் செய்த நான் தான் பங்கு, என்னுடைய பங்குதான் அப்படிங்கிறது இல்லாம நமது, நாம் அப்படிங்கிற வார்த்தைகள் வரணும் அப்படின்னு இந்த காத்தாடி கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது முன்பு நமக்கு தெரியும், இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது கூட இந்த காத்தாடி தத்துவத்தை வச்சுதாங்க வரும். நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறப்ப பெற்றோர்கள், குழந்தைகள், பேர குழந்தைகள், தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, இது போல ஒரே வீட்டுல வாழ்ந்திருக்கிறாங்க. நாமளும் பார்த்திருப்போம், நம்ம வயதிற்கு நம்ம பார்த்திருப்போம். இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க, கடமைகளை எடுத்துக்கிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவுகளை கொடுத்தாங்க, அதே போல உணர்வுகளை கொடுத்தாங்க. இதுல வேலைகளையும் பிரிச்சுக்கிட்டாங்க. நமக்கு தெரியும், சமையல் ஒருத்தவங்க பார்ப்பாங்க, நிதி ஒருத்தவங்க பார்ப்பாங்க, குழந்தை வளர்ப்புகளை ஒருத்தவங்க பெரியவங்க எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி பொறுப்புகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனாலதான் அந்த குடும்பம் என்பது அன்னைக்கு கட்டுப்பாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒருவருக்கு ஒருவர் மற்றவர் ஆதரவாக இருந்துக்கிடுவாங்க.
அங்க என்ன நமக்கு நல்ல நல்ல ஒரு பண்புகள், அன்பு, பாசம், விட்டு கொடுத்தல், இந்த மாதிரி பரஸ்பர ஆதரவு, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒழுக்கங்கள் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக அந்த குடும்பம் அப்படிங்கிறது இருந்துச்சு. குடும்பத்துல இன்னொன்னு என்னன்னா, எல்லாருடைய மனதும் விசாலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அங்க பொறுமை, சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதத்தான் மகரிஷியும் அவங்க சொல்றாங்க. அதாவது இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு நல்லா இருந்தாதான் அடுத்தது சமுதாய கட்டமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அப்ப சமுதாய கட்டமைப்பு அப்படிங்கிறத எப்படி குடும்பம் என்பதே ஒரு கூட்டு தத்துவத்தை உணர்த்துகிறதோ, அதே போல சமுதாயம் என்பதும் ஒரு கூட்டு தத்துவத்தை உணர்த்துகிறது. சமுதாய தத்துவத்திற்கு ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தை உணராம வந்தான் அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா குடும்பத்தை கவனிக்காம நம்ம சமுதாயத்துல போய் எல்லாம் கூட்டா சேர்ந்து பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்காது அப்படிங்கறதுதான் உண்மை. சமுதாய தொடராக வாழ்ந்து பல்லோர் சலிக்காமல் ஆராய்ந்தும் இக்காலத்தில் சமுதாய விரிவாக அவ்வப்போது சரி என்றும் உயர்வு என்றும் உணர்ந்து கொண்ட சமுதாய அனுபவங்கள் அனைத்தும் சேர்ந்து தனது அனுபவங்கள் ஆக்கி கொண்டு வாழும் சமுதாய அமைப்பினையே அறிவால் கண்டு தனி மனிதன் ஏன் துன்பம் அடைய வேண்டும். நம்ம கூட்டு குடும்பத்துல போனோம், சமுதாய அமைப்புல வாழ்ந்தும் நிறைய விஷயங்களை நமக்கு சரி, நமக்கு எது உயர்வு அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்து கொண்டோம். அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தாலும் கூட ஏன் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு துன்பம் என்பது வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன நம்ம தவறு பண்றோம்? இப்ப சமுதாயம் தான் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கி வளர்த்து அறிவை ஊட்டி தொழில் திறம் காட்டி வாழ்வதற்கு வேண்டிய எல்லா பொருள்கள் வசதிகளை எல்லாம் கொடுத்து வாழ வைக்கிறது. ஆனால் அதே சமுதாயத்தின் மூலம் தான் நமக்கு துன்பமும் வருகிறதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் நலருக்கே தன்னுடைய அறிவு உடல் ஆற்றல்களை பயன்படுத்தி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது அங்க சமுதாயத்தை நம்ம மறந்து இப்ப சமுதாய மக்கள் தங்களுடைய உறவுல நல்லது கெட்டது அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். நம்மளுடைய சமுதாய மக்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டு இதுல வாழுகின்ற பொழுது நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கதான் செய்யும். அப்ப கெட்டதை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்மளுடைய உள்ளத்துல கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அது சரியாக ஒரு பலனை தராது. நம்ம எல்லாத்தையும் நம்ம கருத்துல எடுத்துக்கிறோம் இல்லையா? எத்தனையோ நல்ல விஷயங்கள் சமுதாயத்தின் கட்டமைப்புல நமக்கு இருக்குது. அப்போ அந்த இனிமையான நல்ல அனுபவங்களை நம்ம எடுத்துட்டு அதை பெருக்கிக்கிட்டா நமக்கு துன்பம் வராது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஊரே சரியில்லை, இந்த உலகமே சரியில்லை, குடும்பமே சரியில்லை, எனக்கு எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இது நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். சமுதாயத்துல அந்த கட்டமைப்பு என்பது சிறந்த கட்டமைப்பு. அந்த சமுதாய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. அதிலிருந்து இருந்து நல்ல விஷயங்களை மட்டும் நாம எடுத்துக்கிட்டு நம்ம பயன்படுத்தினாலே போதும். அடுத்ததாக நம்ம அரசியல் எடுத்துக்குவோம். அதாவது அரசியல் அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி தத்துவமாக தான் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். பிறர் நலம் காக்கும் பெருநோக்கு அறிவு, பிறர் நலம் காக்கும் பெருநோக்கு அறிவு பெரும்பாலோரு பெருகிய நாட்டில்தான் அறநெறி சான்ற ஆட்சி குடிகளால் அமுல் எழுதாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு ஆட்சி எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய நாட்டுல அமுல்படுத்த முடியும். அந்த அமுல்படுத்துறப்போ அமைதியும் உண்டாகும். நம்ம இப்போ ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தா பிரச்சனைகள் தான் வருது. எதையாவது ஒரு அமுல்படுத்தணும்னா பிரச்சனைகள் தான் வேணும். ஒரு சாராருக்கு அது இன்பமாக இருக்கு, ஒரு சாராருக்கு அது துன்பமாக இருக்கு. அதைத்தான் மகரிஷி சொல்றாங்க. பெரும்பாலோருக்கு எது சரியாக இருக்கணுமோ அதை தான் நம்ம அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அறநெறிகளை மதித்து நடப்பதற்கும் சமுதாய மக்கள் அமைதி பெறுவதற்கு இன்னைக்கு வரைக்கும் பல அமைப்புகள் தங்களுடைய சேவையை முழுமையாக செய்து கொண்டுதான் இருக்கிறது. மகரிஷி கூட ஒண்ணு சொல்லுவாங்க, ஆட்சி மதம் பொருள் என்ற துறைகள் மூன்றும் அறவழியில் ஒன்றுபட்டால் நலவாழ்வு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றுமேவும் அறவழியில இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதற்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு உதாரணம் தான் நம்ம பேசுறோம். இந்த கூட்டு ஆட்சின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது நம்ம இந்த கூட்டு வழிபாடு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிச்சிருப்போம். ஏன்னா இது இப்ப மார்கழி மாசம் இல்லையா? நம்ம மார்கழி அப்படின்னாப்பவே நம்ம கிராமங்கள்ல இப்ப வரைக்கும் இருக்குங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் ஒரு 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 கொஞ்சம் பேரு நல்லா சேர்ந்து கோஷ்டியா சேர்ந்து ஊருக்குள்ள பஜனை பாடிட்டு போவாங்க. 4 மணிக்கே எழுப்பி விட்டுருவாங்க. இது எதை உணர்த்துது அப்படின்னா கூட்டு வழிபாடு. அப்படிங்கிற மார்கழி மாதமே நமக்கு எல்லாமே கூட்டாதான் சத்சங்கம் நடக்கும். அப்புறம் கச்சேரி, இசை கச்சேரிகள் நடக்கும். இப்ப நம்மளோட இதுல கூட நம்ம என்ன பண்றோம், உலக
அமைதி தினமாக ஒரு வாரமாக நிறைய அறக்கட்டளைகள்ல நம்ம கொண்டாடிட்டு வரோம். இதற்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா அந்த திருப்பாவை படி ஆண்டாள் கூட அந்த மாயவனை பாக்குறதுக்காக தெருவில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகளை எல்லாம் எழுப்பி அழைச்சிட்டு போவாங்கன்னு திருப்பாவை செய்தியாக சொல்லுது. அப்ப இந்த மார்கழி மாத பஜனைகள் எல்லாமே நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா கூட்டு வழிபாடை உணர்த்துது. பெரிய புராணத்துல கூட ஒரு சின்ன ஒரு பாடல் இருக்கும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு மட்டும் பார்ப்போம். ஆரம்பத்திலே முடிவு உலகெல்லாம்னு ஆரம்பிச்சு வணங்குவோம்னு முடிக்கிறாங்க. ஓகே, அப்போ நாம் அனைவரும் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது. உலகெல்லாம் அப்படின்னா அனைவரும், எல்லாரும் வணங்குவோம். சிவபுராணத்துல கூட நம் தேவன் அடி போற்றி, நம் என் தேவன் அடி போற்றி நாங்க சொல்லல, நம் தேவன் அடி போற்றி. இப்ப என் அப்படிங்கிறதுனாதான் அது தனி வழிபாடாக இருக்கும். நம் அப்படிங்கிறது நானே எல்லாரையும் தான் கூப்பிட்டு தான் பண்றேன், ஒரு கூட்டாக நான் வழிபாடு பண்றேன் அப்படிங்கிறதை உணர்த்துகிறது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம மந்திரங்கள் அப்படிங்கிறது கூட என்ன சொல்லுதுன்னா, எல்லா மந்திரங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா எங்களுடைய அறிவை மேம்படுத்தட்டும் அப்படின்னு தான் சொல்லுது. எங்களுடைய அறிவை மேம்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லுது. வேதங்கள் சொல்லக்கூடிய யாகங்கள் நம்ம பார்க்கும்ல, யாகசாலைகள்ல யாகங்கள் எல்லாம் நடத்துவாங்க. அது நிறைய பேர் சேர்ந்து உட்கார்ந்துதான் பண்ணுவாங்க. அதுவும் அங்க ஒரு கூட்டு வழிபாடை தான் நமக்கு உணர்த்து. அதே போல நம்ம இப்பவும் பார்த்திருப்போம், அந்த கோயில்கள் எல்லாம் பாக்குறப்போ அங்க படிக்கக்கூடிய அந்த வேதங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க இல்லையா பசங்க, அவங்க எல்லாமே கூட்டாக தான் மந்திரங்களை சொல்லி சத்தமா சொல்லுவாங்க. ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல கிடைக்கும். இப்ப நம்ம பண்ணக்கூடிய சத் சங்கம் சொல்றோம் இல்லையா, அந்த சத் சங்கம் அப்படிங்கிறது எந்த தத்துவத்தை உணர்த்துவது? தத்துவத்தை உணர்த்து. அனைவருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு தத்துவ விளக்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, விளக்கத்தை கேட்கிறது அப்படிங்கிறது. இன்னும் ஒரு நம்ம இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், கண்ணால நம்ம பாக்குறது அப்படிங்கிறது இந்த ஐயப்பன் கோயில்ல மாலை போட்டு போவாங்க. அவங்களுமே பாத்தீங்கன்னா டெய்லி கூட்டா உட்கார்ந்து வழிபாடு பண்ணி அந்த மந்திரங்களை, பஜனைகளை, அந்த பாட்டுகளை எல்லாம் பாடிதான் சொல்லுவாங்க. ஒரு குரு இருப்பாரு, ஒரு குருசாமி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் மாலை போடுறதுக்கு உதவி பண்ணுவாரு. மற்றபடி எல்லாருமே கூட்டாக வழிபாடு பண்ணி கூட்டாக தான் கோயிலுக்கு போவாங்க. இப்போ இந்த கூட்டு வழிபாடு, இந்த கூட்டு அப்படிங்கிறது எதை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, உயிர்கள்ல ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாதுங்க. படிச்சவரு படிக்காதவரு அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற பிரிவினை என்பது இங்க இல்ல. நான் ரொம்ப வசதியானவன், நான் ரொம்ப வலிமையானவன், அந்த வித்தியாசம் இங்க இல்ல. மாலைன்னு போட்டாச்சுன்னா அவர் ஐயப்பனாக மாறிடுறாரு. மாலை போட்ட உடனே நம்ம எல்லாரும் அவரை சாமியாக நினைச்சோம். சரிங்களா? சரி, இதை தாண்டி நம்மளுடைய மனவளக்கலைக்கு வருவோம். நம்ம மனவளக்கலையில நம்ம என்ன பண்றோம்? கூட்டு தவம் பண்றோம். இப்ப இங்க கூட்டு தவத்துல நம்ம என்ன பண்றோம்? அதாவது நம்ம எல்லாருமே நம்மளுடைய எண்ணங்களை ஒன்றிணைத்து பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிறோம். நம்மளுடைய தியானத்துல அதைத்தான் நம்ம பண்றோம். அதாவது தனிப்பட்ட தியானம் அப்படிங்கிறத விட இந்த கூட்டு தவம் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையாக இருக்கும். மகரிஷி அவங்க உலக நன்மைக்காக நமக்கு நிறைய கொடுத்திருக்காங்க. அதுல எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தவம் நம்ம கிட்ட இருக்குங்க, பஞ்சபூத நவகிரக தவம். இப்ப இந்த 5 பூதங்களை நாம தவம் பண்றோம். இப்ப இந்த 5 பூதங்கள் என்னங்க? கூட்டு தத்துவம். 5 பூதங்களினுடைய கூட்டுதான் இந்த பிரபஞ்சம். அதே 5 பூதத்தின் கூட்டுதான் நம்மளுடைய உடல். அந்த நவ கிரகங்கள் தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வழிநடத்துகிறது, செயல்படுத்துகிறது. அப்போ இந்த நவ கிரகங்களையும் 5 பூதங்களையும் இணைத்து ஆற்றலை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு பயிற்சி தான் நமக்கு பஞ்சபூத நவகிரக தவ பயிற்சி. அதாவது நம்மளுடைய உடல் மன ஆற்றலை வெளிக்கொண்டு வரணும். இப்ப தனிப்பட்ட ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கு அதுல. அதோடு கூடிய உலக நன்மைக்கான பயிற்சிகள் தான் நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சிகள் அப்படிங்கிறது. அப்ப தவ பயிற்சிகள் அப்படிங்கிறது தனி மனிதனுக்கா உலகத்திற்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஐயப்பாடு நமக்கு வரக்கூடாது. நம்மளுடைய பயிற்சிகள் எல்லாமே உலக நன்மைக்காக தான். ஆனால் தனி மனிதரின் கூட்டோடு அப்படிங்கிறப்போ ஒரு தனி மனிதன் தன்னை தயார்படுத்திக்கிறோம் இல்லையா? அதாவது இத பண்றப்போ, இத பேசுறப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லணும். நம்ம எல்லாருமே அதையும் கேள்விப்பட்டோம்.
அதாவது நமக்கே வரும். எல்லாரும் வந்து ஏதோ ஜெபம் பண்றாங்க, மந்திரங்கள் பண்றாங்க, உடனே அதுல பலிக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம ரொம்ப நாள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தனிப்பட்ட ஒரு ஒரு கருத்து இருக்கும். இதுக்கு ஒரு விளக்கம் நான் படிச்சேங்க. அதாவது நமக்கு தெரியும், வசிஷ்டரும் விஸ்வாமித்தரும் விஸ்வாமித்திரரும் எதிர் கருத்துக்கள் உடையவங்க. எதிரிகள் அப்படின்னு சொல்றதை விட எதிர் கருத்துக்கள் இருக்கிறவங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு தடவை 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சாங்க. அதாவது விஸ்வாமித்திரர் வந்து வசிஷ்டர் கிட்ட போய் சொல்றாரு, வசிஷ்டரே, உலக உயிர்கள் எல்லாமே இறைவனை அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு. அப்போ உயிர்களை எல்லாமே இறைவனை அடையணும் அப்படின்னு சொன்னா எல்லோருமே தவம் பண்ணணும், ஒருமித்து ஒரு தவம் பண்ணணும். நான் அப்படிப்பட்ட ஒரு தவசீலன் தான். அப்படிப்பட்ட ஒரு தவசீலன். நான் தவசீலனாக இருந்ததுனால நான் இறைவனை பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால தவத்தின் பெருமையை நான் பிரச்சாரம் செய்ய போறேன். உலக மக்கள் எல்லாம் என்னை பின்பற்றி இந்த இறைவனை அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு வசிஷ்டர் வந்து சிரிக்கிறாரு, விஸ்வாமித்திரரே, நீ எப்பயுமே ஒரு அவசரம் கொடுக்கதான், சரிங்களா? நீ எப்பவுமே ஒரு அவசரம் கொடுக்கதான் எல்லாரையும் பாடா படுத்துவ. இறைவனே அடைய நினைக்கணும் அப்படின்னு சொன்னா தவம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. தவம் அப்படிங்கிறது உலகத்தாருக்கு ஏற்புடையதும் இல்ல. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் தவம் பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா, உடம்ப வருத்தி இருக்கக்கூடிய உண்ணாவிரதமே இறைவனை அடைய உதவுமா அப்படிங்கிறது ஒரு ஐயம் எனக்கு இருக்குது. துறவிகளுக்கு வேணா தவம் அப்படிங்கிறது சிறந்ததாக இருக்கும். சம்சார சாகரத்துல மூழ்கி குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த தவம் அப்படிங்கிறது சரி வராது. கூட்டு பிரார்த்தனை தான் சரியாக இருக்கும். கூட்டு பிரார்த்தனை தான் அவங்கள இறைவன் கிட்ட போய் சேர்க்கும் அப்படின்னு 2 பேருக்கும் கருத்து. 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கே வர முடியல. பஞ்சாயத்து எங்க போகுது? 2 பேரும் சேர்ந்து பஞ்சாயத்துக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பிரம்மா கிட்ட போறாங்க. பிரம்மா கிட்ட போனவன பிரம்மா என்ன சொல்றாரு, நான் படைப்பு தொழில ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால நீங்க போய் சிவனை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு 2 பேர் யார்கிட்ட போறாங்க? சிவன் கிட்ட போறாங்க. சிவன் கிட்ட போனவன்னு அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ரொம்ப பரம பக்தன் ஒருத்தன் பூலோகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான், என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறான், நான் அவனை போய் பார்க்க போறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா பெருமாள் கிட்ட போங்க. ஏன்னா பெருமாள் தான் இதற்கு தகுதியான ஒரு மனுஷன், ரொம்ப பொறுமைசாலி வேற, அதனால பெருமாள் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இவங்க 2 பேரும் பெருமாள் கிட்ட போறாங்க. அப்ப பெருமாள் என்ன சொல்றாரு, இதுக்கு எனக்கு நல்லா பதில் தெரியும். எதுக்கு இந்த நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு எனக்கு நல்லா பதில் தெரியும். ஆனா என் பக்கத்துல ஒருத்தன் படுத்திருக்கிறானே பாருங்க, ஆதிசேஷன், இவனுக்கு 1000 நாக்கு, நீங்க கேட்ட உடனே பதில் சொல்லிடுவாரு, நீங்க இவங்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. யாரு? பெருமாள். அப்ப இவங்க வந்து ஆதிசேஷன் கிட்ட கேக்குறாங்க. இப்ப ஆதிசேஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பதில் எனக்கு தெரியும், சரிங்களா? இந்த பதில் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இந்த பதில சொல்லணும் அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இந்த உலகத்தையே நான் தான் தாங்குறேன், இந்த உலகத்தையே நான் தான் தாங்குறேன், இது ரொம்ப பாரம் அதிகமாக இருக்குது, என்னால பேசக்கூட முடியல, இந்த பாரத்தை கொஞ்சம் இறக்கி கீழே வைங்க, நான் உங்களுக்கான பதில சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. விஸ்வாமித்திரர், முதல்ல இவர் யார்? விஸ்வாமித்திரர் தவம் பண்ணார் இல்லையா? அவர் என்ன பண்றாரு, தான் செய்த தவத்துல 100ல் 1 பங்கு ஆதிசேஷனுக்கு கொடுக்கிறாரு. அதாவது தவ வலிமையால இந்த பாரத்தை குறைக்கிறாங்களாமா. 100ல் 1 பங்கு ஆதிசேஷனுக்கு கொடுக்குறாரு, இறங்கல. முழுசையும் கொடுத்துறாரு, முழு தவ ஆற்றலையும் கொடுக்குறாரு, அப்பயும் பாரம் இறங்கல. அப்ப இவர் என்ன சொல்கிறாரு, வசிஷ்டர், நல்லா கவனிக்கணும், வசிஷ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய சிஷியர்களோடு சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணார் இல்லையா, அந்த பலன்ல 1,00,000ல் 1 பங்கு கொடுக்கிறார். சிஷிய கோடிகளோடு சேர்ந்து பண்ணிய கூட்டு தவத்துல கூட்டு பிரார்த்தனையில 1,00,000ல் 1 பங்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. உடனே ஆதிசேஷனுடைய பாரம் இறங்கிருச்சான். விஸ்வாமித்திரருக்கு கஷ்டமா போகுது, விஸ்வாமித்திரருக்கு கஷ்டமா போறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தவம், தியானம், விரதம் இதெல்லாமே கஷ்டம்தான். எப்போ? தனியாக செய்யறோம். பலன் ரொம்ப குறைவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, குறைவு இல்ல, ஆனா பல பிரச்சனைகள் நம்ம தவம் பண்ண முடியாம நம்மள தடுக்கும். அது பின்னாடி நான் அதை பத்தி விளக்கமாக சொல்றேன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தவம் அப்படிங்கிறத விட கூட்டு தவம் என்பது ரொம்ப சிறந்தது.
அதனாலதான் இந்த கூட்டு தவத்திற்கு பலன் அதிகம்ன்றோம். நம்ம தனியாக உட்கார்ந்து பண்றதுக்கப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வரும். ஒருமித்த ஒரு எண்ணங்கள் வராது. இப்போ நம்ம தவத்துல கூட்டாக உட்கார்ந்து இருக்கிறப்போ நம்ம இல்ல ஏன் அறக்கட்டளைக்கு போகணும் அப்படின்னு சொல்றோம்னா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு வழி மாறுனா கூட இருக்கிறவர்களுடைய தவ ஆற்றல் நம்மள்கிட்ட வந்து சேர்த்து மறுபடியும் நம்மளை என்ன பண்ணும், நெறிப்படுத்துவோம். சரிங்களா? இப்ப இதற்குதான் இந்த கதையை. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கூட்டு முயற்சி, கூட்டு உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய பலனை தரும் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். மகரிஷி ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மா பெரிய பேரண்டம் வெளியிலே சுற்றி தனித்து இயங்கும் பல அண்டம் அடை மாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன். பனித்துளி போல அளவான நாத விந்தின் பரிணாமம் பல அவயங்கள் ஆகி நினைத்ததுடன் அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்து விடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன் அப்படிம்பாங்க. அதாவது நாம இப்படி அப்படி மாறினாலும் மறுபடியும் நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு சேர வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கூட்டினை என்பதுதான் ஊர் கூடி தேர் இழுத்தால் தேர் நகரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தேசத்தின் பாதுகாப்பிற்காக, உலகத்தின் நன்மைக்காக கூட்டாக ஒருமித்த எண்ணத்தோடு அமைதியாக நாம் பிரார்த்தனை பண்ணும் பொழுது பிரபஞ்சம் என்பது எளிதாக நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இப்போ உலகில வாழக்கூடிய ஒவ்வொருடைய ஒரு நலத்திற்காகவும் மனித சமுதாயம் முழுவதுமே அறிவு வளம், மனவளம், உடல் நலம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் மகரிஷி உறுதியாக இருந்தாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேராற்றல்களையும் ஒரு தனி மனிதன் அறியணும்னு சொல்றாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேராற்றல்களையும் ஒரு தனி மனிதன் அறியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நம்மளுடைய பயிற்சி முறைகள் எல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றையும் நாம் ஆராய்ந்து உணர்கின்ற பொழுது எங்குமே இங்க தனித்தனியாக இல்லைங்க அப்படிங்கிறத இதை முதல்ல நம்ம உறுதிப்படுத்திக்கிறணும். இதை முதல்ல ஏத்துக்கிட்டணும், முதல்ல இதை நம்பணும். இப்போ கொஞ்சம் ஒண்ணு இல்லைங்க, நம்மளுடைய பயிற்சி முறைகளை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். முதல்ல நமக்கு மகரிஷி என்ன கொடுத்திருக்காங்க, உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த உடற்பயிற்சியை முதல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், உடலை பற்றி முழுவதுமாக விளங்கி கொண்டுதான் நம்ம உடற்பயிற்சி செய்யணும். ஏன்னா இந்த உடல் என்பது ஒரு கூட்டு தத்துவம். நமக்கு படிச்சிருக்கணும் இல்லையா, உடல் என்பது அணுக்களால் ஆனது, ஒரு கூட்டு தத்துவம். தசைகள், எலும்புகள், நரம்புகள், மூட்டுகள், இப்படி பல்வேறு பாகங்கள் ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடுதான் இந்த உடல் இயக்கம் அப்படிங்கிறது. அப்பதான் இந்த உடலுக்கு ஒரு வடிவம் கிடைக்கும், இந்த உடலுக்கு ஒரு வலிமை கிடைக்கும், இந்த உடல் அசைய முடியும். உயிர் அணுக்கள், உடல் உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் இதெல்லாமே இணைந்து செயல்பட்டால் தான் ஒரு உடல் என்பது நன்றாக இயங்க முடியும். நீங்க மூச்சை மட்டும் தனித்து ஒரு இயக்கம் இயக்க முடியுமா பாருங்க. இல்ல மூச்சு வேண்டாம்பா, எனக்கு உடல் மட்டும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு இயக்கம் இருக்குமா? இருக்காது. எல்லாமே கூட்டுங்க. அப்போ உடல் என்பது மூச்சோடு சேர்ந்தால்தான் நாம் ஒழுங்காக இயங்க முடியும். நம்ம கவனிச்சிருப்போம், உடல்ல நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை முதல்ல நம்ம மூச்சு தெரியப்படுத்திடும். இப்ப டாக்டர்கிட்ட நம்ம போறோம், ஏதாவது உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போறோம். டாக்டர் என்ன பண்றாரு, முதல்ல மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு பார்த்துட்டு மூச்சு ஓடுறதை பார்த்தே நம்மளுடைய உடல்ல இந்த பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ மூச்சு என்பது ஒவ்வொரு உறுப்போடும் இணையணுங்க. மூச்சு என்பது ஒவ்வொரு உறுப்போடும் இணையணும். அதற்கு இணைந்தால்தான் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை செய்யும். குறிப்பிட்ட நிலையில மூச்சு இயங்குகின்ற பொழுது ஒரு தூக்கம் வரும். குறிப்பிட்ட ஒரு நிலையில மூச்சு இயங்கும் பொழுது கோபம் வரும். கோபம் வரும்போது மூச்சை நம்மளே மாத்திடுவோம் இயங்குறதுல. அப்ப நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய சிறப்புகள், பண்புகள் எல்லாமே இந்த மூச்சின் இணைப்புலதான் இருக்கு. மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்லை, நம்ம சொல்றோம் இல்லையா. மகரிஷி ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, புலன் பொறிகள் அமைந்துள்ள விதமும் ஊடே பூவில் மனம் போல் அறிவு இயங்கும் போக்கும். புலன் பொறிகள் அமைந்துள்ள விதமும் ஊடே பூவில் மனம் போல் அறிவு இயங்கும் போக்கும். பலம் பெறவே உட்கொள்ளும் உணவு மாறி பல தாது ரசாயனங்கள் ஆவதும் நம் நலம் தீது எனும் உணர்வாம் இன்ப துன்ப ஞாபகமே வாழ்வாக இருப்பதையும் வளம் இடமாய் மாறி மாறி மூச்சு ஓடும் வல்லமையும் நிகழ்ச்சிகளும் கூர்ந்து பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்போ உடல் இயக்கங்களை நாம் கவனித்து எதையும் உடலிலிருந்து நாம் பிரித்து பார்க்க முடியாது என்பதை நாம நம்பணும். இன்னொன்னு, உடல்ல எத்தனை நரம்புகள்ங்க, பல லட்சம் நரம்புகள். எந்த நரம்பு எந்த உடல்ல எந்த செயலை கட்டுப்படுத்துறதுன்னு இன்னும் முழுசா நமக்கு புரியல.
யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு சிக்கலாக இருக்கக்கூடியது நம்மளுடைய நரம்புகள். மூளையை நம்ம யோசிச்சு பாருங்க. ஒரு புரியாத புதிராக இருக்குது மூளை. நம்மளுடைய இதயம் பல 100 உயிரணுக்கள் இணைந்தால்தான் நம்மளுடைய மூளை வேலை செய்ய முடியுங்க. நான் ஒரு கையை நீட்டி இந்த பொருளை நான் எடுக்கணும் அப்படின்னா பல 100 உயிரணுக்கள் அங்க ஒன்றிணையும் ஒரு செயலை நான் செய்யறது. இதய துடிப்பை கவனிங்க, ரத்த அழுத்தம், மூளையில் ஏற்கக்கூடிய அலைகள், இந்த ஹார்மோன்கள் சுரக்கிறது. உடலுக்குள்ள மிகப்பெரிய ஃபேக்டரி நடக்குதுன்னா உடலுக்குள்ள அந்த கூட்டு தத்துவம் இல்லாம நடக்குமா? ஒரு செல்லு கூட வேலை செய்ய முடியாது தனியா. ஒரு செல் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு உயிர் எடுத்தோம்னா அதுவும் மிகப்பெரிய தத்துவம் தான். நம்ம அடுத்து பார்க்கலாம். அப்போ இவ்வளவு பெரிய ஃபேக்டரி உள்ள ஓடிட்டு இருக்குன்னா எவ்வளவு பெரிய தத்துவம் உள்ள நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் உடலை கோயில், அந்த கோயிலை நீங்க கவனிக்கணும், அந்த கோயிலை பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உடலை பாதுகாப்பு பண்ணணும், உடல் பாதுகாப்பானது அப்படின்னா அடுத்து என்ன தத்துவத்தை நம்ம பார்க்கணும்? உயிர் தத்துவத்தை நம்ம பார்க்கணும். விஞ்ஞானம் உறுதிப்பட விளக்கிடாத, வேதாந்தம் தெளிவுபட கூறிடாத, மெய்ஞானம் உரை மூலம் உணர்த்திடாத மிகச்சிறந்த தத்துவம் உயிராம் அப்படிங்கிறாங்க நம்மளுடைய குரு. விஞ்ஞானம் இதுவரைக்கும் உறுதிப்பட சொல்லல, வேதாந்தம் இதுவரைக்கும் தெளிவுபட சொல்லல, மெய்ஞானம் உரை மூலம் கொடுக்கல, உணர்ந்தாங்க ஆனா உரை மூலம் கொடுக்கல. மிகச்சிறந்த தத்துவம் உயிராம் அப்படிங்கிறாங்க. அப்ப உயிர் இருந்தால்தான் இந்த உணர்வு என்பது, உயிர் உணர்வோடு செய்யப்படக்கூடிய செயல்தான் நமக்கு சிறப்பாகவும் இருக்கும், விளைவையும் கொடுக்கும். அப்போ உயிர் உணர்வு பெறுவதற்கான பிறவிதான் இந்த பிறவிங்கிறாங்க நம்மளுடைய குரு. அப்ப உயிர் என்பது இயக்க ஆற்றல், அது ஒரு மிகப்பெரிய இயந்திரம். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, நம்ம எப்படி இந்த உடல் மிகப்பெரிய ஃபேக்டரியோ, ஒரு செல் மிகப்பெரிய ஃபேக்டரி. ஒரு செல் ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு அதை பத்தி தெரியும், அதுவும் மிகப்பெரிய ஃபேக்டரி. உடலுக்கு தேவையான எல்லா ஆற்றல்களையும் இந்த உயிர் சுழற்சியின் விளைவாகத்தான் நடக்கிறது அப்படிங்கிறப்போ நம்ம அதைத்தான் மகரிஷி ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஜீவகாந்தம் தான் உணர்விற்கும் செயல்பாட்டிற்கும் அறிவை பெருக்குவதற்கும் உதவுகிறது. அப்படின்னா இந்த உடலை இயக்குவதே என்பது உயிர் தத்துவம். உயிர் அறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும். உயிரை அறிந்தால்தான் நம்ம அறிவை அறிய முடியும். உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும், உயிர் அறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வு நிலை உயர்வு தாழ்வு இல்லாத சமநிலை சித்திக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்பொழுது இந்த உயிரை அறிவாலே நம்ம நோக்குகிறோமோ அப்போதான் நமக்கு அந்த உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. அப்போ உயிர்நிலை விளக்கத்தில் விழிப்போடு உலகத்தை தூய்க்கும் பொழுதுதான் அந்த இன்ப துன்பங்களை இயல்பு அறிந்து உயிர்களுக்கு கடமை செய்து நாம் இனிமையாக வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. அதுதான் மகரிஷி சொல்லக்கூடிய உயிர் வழி அறிவுன்னு சொல்லுவாங்க. உயிர் வழி அறிவு. இந்த அறிவு நிலையில தான் நமக்கு அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற அறநெறி என்பது இயல்பாக வரும். அடுத்தது ஒரு தத்துவம், இல்ல நம்மளுடைய மெயின் தத்துவம் என்னன்னா மனவளக்கலை தத்துவம். மனதை சிந்திக்கணும். இப்போ மனம் அப்படிங்கிறதே நம்மளுடைய மகரிஷி மாதிரி சொல்லி கொடுத்தவங்க யாருமே கிடையாதுங்க. மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பு அப்படின்னா, இப்ப இந்த எண்ணங்கள் எதனுடைய தொகுப்பு? 5 புலன்களின் தொகுப்பு. இவ்வளவுதான், சிம்பிள். சித்தம் எனும் பெருநிதியாம் சிறப்பு அறிந்தால் அவ்விடத்தே சத்தம், ஒளி, சுவை, மனங்கள், தரம், தோற்றம் இவை காணும் அப்படிங்கிறாங்க. திருமூலர் கூட ஒண்ணுல சொல்லியிருப்பாங்க, ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைவன் அப்படின்னு. யாரங்க? மனத. அப்போ அறிவு என்ற தெய்வ நிலையை நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த அறிவினுடைய பரிணாமங்கள் தான் மனம் அப்படிங்கிறது புரியும். அப்போ இது எல்லாமே ஒரு கூட்டு. இதுவரைக்கும் நாம என்னென்னலாம் பார்த்தோங்க? உடலு, உயிர், மனம், அறிவு, தெய்வம் பார்த்தோம். இது எல்லாமே இணைந்த தத்துவம் தான் நம்ம. நான் என்ற தத்துவம் தான், சக்தி தான் நாம் அப்படின்னு பலராக, அநேக கோடி ஜீவன்களாக, மனிதர்களாக, அறிவு இயக்கங்களாக இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு மகரிஷி விளக்கி இருப்பாங்க. உருவ அளவுலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மனசிற்கு ஒரு எல்லை கட்டிட்டு பல நாடுகள்ல சிதறி வாழ்ந்துட்டு இருக்கோம். பல தேசங்கள்ல பல இனங்களாக, ஜாதிகளாக, மதங்களாக நம்மளுக்குள்ள ஒரு வேறுபாடுகளை நாமளே உருவாக்கி கொண்டு பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்றோம். ஆனா ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்போ எல்லா உயிர்களும் ஒன்றே. மகரிஷி கூட இன்னொரு ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க, அதாவது உலகமே ஒரே இதுலதான் அப்படின்னு. அதாவது நம்ம எல்லாருமே உலகம் அப்படிங்கிற ஒரு மண் மீது வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு இருப்பது ஒரே ஒரு சூரியன் தான் இல்லையா? நமக்கு ஏற்படும் நீர் தேவைகளை நமக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு கடல் தான். இதுல ஒண்ணும் கூட
நம்ம உற்பத்தி செய்ய முடியாது, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் உற்பத்தி செய்யல. அப்போ எல்லாம் வல்ல அந்த இறைநிலை என்னும் இயற்கையானது தன்னுடைய மூல குணம் தனக்குன்னு அது ஒரு தத்துவம் வச்சிருக்கு இல்லையா? பூரணம், பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த 4ஐயும் இணைத்த ஒரு தத்துவம். அதுதான் அதனுடைய மூலதனம். அதற்கு என்று நியதி வச்சிருக்குது. இயல்பூக்கம், கூர்தலறம், பரிணாமம். ஓகேயா? அப்ப இந்த இயக்க நியதிகளை கொண்டு இந்த வான் மண்டலத்தையும் இந்த உலகத்தையும் உருவாக்கி, இந்த அழகிய வளம் நிறைந்த இந்த உலகத்துக்கு மீது நம்மளையும் உருவாக்கி வாழுங்கன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் பொருளாதாரம், அரசியல், சுகாதாரம், அறிவியல் அப்படிங்கிற பல்வேறு நிலைகள்ல பரந்த இந்த உலகத்தோடு ஏதோ ஒரு நிலைகள்ல தொடர்புலதான் இருக்கும். ஒவ்வொருவரின் நலத்திற்காகவும் மனித சமுதாயம் முழுவதுமே அறிவு வளம், மனவளம், உடல் நலம் நிறைந்ததாகத்தான் இருக்கு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் இருக்கு அப்படிங்கிறத விட எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு எல்லோருடைய தேவைகளும் நாம் மனசுல வச்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறாங்க. அது இந்த இடத்துலதான் ஒரு கூட்டு நமக்கு வர்றது இல்லை. அந்த இடத்துல மட்டும் நம்மளை தனிமைப்படுத்திக்கிறோம். ஒரு சுயநலம் அப்படிங்கிறது நமக்கு வந்துருது. அதற்காக தான் மகரிஷி பயிற்சிகளை பூரா முதல்ல தனி மனிதனுக்கு நீ முதல்ல சரியாகுப்பா, உன்னுடைய உடலை பாரு, உன்னோட தேவைகள் என்னன்னு முடிவு பண்ணு, எண்ணங்களை சீரமைச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னென்னலாம் அனுபவிச்சுக்கோ தேவையானத. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, பயிற்சிகளை அப்புறம் பண்ணவா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு நம்மளுடைய பயிற்சிகள். அப்போ பயிற்சிகளை எப்படி நமக்கு ஆராய்ச்சி பண்ணி மகரிஷி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அவர் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடலை, உயிரை, மனிதை, அறிவை, சமுதாயத்தை விளங்கி கொண்டு வாழுகின்ற பொழுதுதான் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்த முடியும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் இந்த அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கு தான் மகரிஷி அதை ஒரு கலையாகவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே போல உலக அமைதிக்கு 14 திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, வரையறுத்து கொடுத்திருக்காங்க. சரி, மகரிஷி அதே நேரத்துல சொல்லுவாங்கல்ல, மன அமைதியோ உலக அமைதியோ இல்லாததற்கு காரணம் என்ன? 14 திட்டங்களை மகரிஷி எதற்காக கொடுத்திருக்காங்க, என்னென்னதான் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க. உலக சமாதானம் வரணும், உலக அமைதி வரணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் முழுவதுமே ஒன்று சேர்ந்து பலனை உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் முதல்ல வாழ்த்தணும் அப்படிங்கிறாங்க. ஒரு உலக அமைதி வருது, ஒரு உலக சமாதானம் வருது அப்படிங்கிறப்போ அந்த பலனை நான் நினைச்சு பார்க்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்துட்டு அதற்கப்புறம் அதை உணர்ந்துட்டு நீங்க வாழ்த்துங்க. இங்கதான் கூட்டு பிரார்த்தனை நமக்கு வருது. அரசியல் தலைவர்களை வாழ்த்துறோம் இல்லையா, மத தலைவர்களை வாழ்த்துறோம், பொருள் துறையில சிறந்தவர்களை எல்லாம் வாழ்த்துறோம். ஏன் வாழ்த்துறோம்? இவர்கள்லாம் உலக அமைதியை கொண்டு வந்துட முடியாது. மகரிஷி சொல்லிட்டாங்க, இவங்களால தனி ஒரு மனிதனாக, ஏன்னா ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு அரசியல் முறைகள் வேற இருக்கு, மதங்கள்ல கோட்பாடுகள் வேற வேறையா இருக்குது, தனியாக கொண்டு வர முடியாது. ஆனா நம்ம வாழ்த்தலாம். இயற்கையின் மூலதனமான இந்த பூமியை தனி மனிதனும் சமுதாயமும் தங்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கின்ற வரைக்கும் உலக அமைதி சாத்தியமில்லை, இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைவு. அதாவது நிலைத்த உலக அமைதி இருக்காது. குழந்தை வளர்ப்பு, முதியோரு இல்லையா, இது எல்லாமே என்ன சொல்றாங்க மகரிஷி, ஒரு குறிப்பிட்டவங்க தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அங்க வளம் என்பது குறைந்துரும் சொல்றாங்க மகரிஷி இல்லையா. குழந்தை வளர்ப்பு, ஒரு நல்ல ஒரு ஆற்றல் உள்ளவங்க குழந்தை வளர்ப்புங்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வேற ஒரு பொறுப்பை நம்ம ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு உலகத்திற்கான மிகப்பெரிய பொறுப்பை செய்யக்கூடிய ஒரு தகுதியில இருக்கிறவங்க சின்ன கூட்டுல வச்சு நீ குழந்தைய வள அப்படின்னு சொல்றப்போ இங்க யாருக்கு நட்டம்? ஒரு சமுதாயத்திற்கு நட்டம். அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க, வயதிற்கும் உடல் வலிவிற்கும் தகுந்த மாதிரி தொழில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் கூட பட்டினியாக இருக்கக்கூடாது அப்படி என்பதை உணர்ந்து நிர்வாகம் செய்யக்கூடிய தலைவர்கள் வேணும். ஒரு மனிதன் கூட பட்டினியாக இருக்கக்கூடாது. உணவிற்காக மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்ற ஒரு உயிரினத்தை அழிக்கக்கூடாது. இப்போ இதெல்லாமே இருந்தாதான் உலக அமைதி என்பது நிரந்தரமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க, வீடுகள், விளைநிலம், தொழிற்சாலைகள் இதெல்லாமே என்ன பண்ணிருங்க, பொதுவாக்கிருங்க. சிந்தனையாளர்கள், எழுத்துலக மேதைகள், மத தலைவர்கள், ஆட்சி தலைவர்கள், கல்வி பொறுப்பாளர்கள், சமுதாய நலம் காக்கும் செல்வந்தர், இவங்க எல்லாருமே இந்த பொறுப்பை ஏத்துக்குங்க. இவங்க எல்லாருமே தனித்தனியாக அவரவர்களுடைய பொறுப்பை ஏத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏற்று ஒட்டுமொத்த கூட்டு முயற்சியின் மூலமாக தான் நாம் உலக அமைதியை கொண்டு வர முடியும். இரண்டாவதாக மகரிஷி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அதாவது பொருள் துறையில முன்னேற்றம் இருக்கின்ற அளவுக்கு அருள் துறையில இல்லைன்னு சொல்லுவாங்க.
விஞ்ஞான உலகத்துல பொருள்துறை எவ்வளவு வேகமாக போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ஏஐ என்னன்னு ஏஐ எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு வேகமாக விஞ்ஞானம் போய்கிட்டு இருக்குது. விஞ்ஞானம் போக போக பொருளாதாரம் எங்கேயோ போயிருச்சு, இது இல்லைன்னு சொல்லல. ஆனா அருள்துறை என்பது அதே இடத்துல தேங்கிட்டு இருக்கு. அப்போ உயிர்கள் அனைவரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு அருள்துறை வரணும் இல்லையா? பொருள்துறையில அந்த இது வராது, அருள்துறையில மட்டும்தான் வரும். அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, இரண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எளிதாக கிடைக்கும். பொருள் வளத்தில் நல் அறிவில் உயர்வு பெற்றால் அருளாலும் வாழ்க்கையிலே அமைதி கிட்டும். பொருள் வளத்தில் நல் அறிவில் உயர்வு பெற்றால் அருள் ஆளும் வாழ்க்கையிலே அமைதி கிட்டும். பொருள் இன்றி அறிவு மிக அடிமை ஆண்டி. பொருள் இன்றி அறிவு மிகுந்துச்சுன்னா அடிமை ஆண்டி, அருளின்றி பொருட்கள் மிக அறம் பிழைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொருள்துறை உயர்வு என்பது அமைதியையும் நிறைவையும் மக்களுக்கு எப்பயுமே தருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துலதான் மகரிஷி சொல்றாங்க, பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையையும் இணைத்து ஒரே தத்துவமாக நீங்க பார்க்கின்ற பொழுதுதான் தன்முனைப்பு கரையும் அப்படிங்கிறாங்க. பேரியக்க நிகழ்ச்சிகளை நீங்க பாருங்க, அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்க, ரெண்டையும் இணைங்க. இணைத்து பார்க்கின்ற பொழுதுதான் நம்மளால ஒண்ணுமே கிடையாதுங்க, நான் என்னுடையது எதுவுமே இங்க கிடையாது. அந்த தன்முனைப்பு அப்பதான் கரையும். அதற்குத்தான் மகரிஷி மனதை சீரமைத்துக் கொண்டு எந்த கருத்தையும் நம்ம ஒரு ஒப்புமையோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்புமைப்படுத்தி பார்ப்பதற்கே நமக்கு மனம் என்பது சீராக இருக்கும், சீரமைத்துக் கொள்ளும். பொருள்துறையில் சமநீதி கண்டால், சமநீதி உலகம் கண்டால் புகழும் இகழும் ஒழுக்க நிலை மேல் நிற்கும். அருள் துறையில் ஒளி வீசும் அன்பும் பண்பும் அகத்தூய்மை வினை தூய்மை இயல்பாய் ஓம். பொருள் துறையில் சமநீதி வந்துச்சுனாவே எல்லாமே வரும்ன்றாங்க. ஆனா அந்த சமநீதியை கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு தனி மனிதனின் மனமும் அங்க சீரமைக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் மகரிஷி அவங்க ஒன்றிணைந்து கூட்டு முயற்சியாக, கூட்டு பிரார்த்தனையாக, கூட்டு தத்துவமாக நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சிகளை உருவாக்கி கொடுத்தார். அறத்தை காக்க வல்ல சிந்தனையாளர்கள், மறுபடியும் சொல்லுவோம், அறத்தை காக்க வல்ல சிந்தனையாளர்கள், ஆட்சி பொறுப்பு உடையவர்கள், செல்வந்தர்கள், தொழில் நிபுணர்கள், மக்கள் தலைவர்கள் எல்லோருமே இறை உணர்வில் முழுமை பெறணும். அப்பொழுதுதான் மக்களை சீரிய முறையில் வழி நடத்தி வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறதுதான் மகரிஷியினுடைய. அதற்காகத்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னிலை விளக்கம் பெறணும் அப்படிங்கிறாங்க. உடலாக, உயிராக, அறிவாக உள்ள தலைவனாக இருந்து நம்மை செயல்படுத்தக்கூடிய அந்த மெய்ப்பொருளை நாம் உணர்கின்ற பொழுதுதான் தன்னை உணர்ந்ததாக அர்த்தம். எல்லா உயிர்களும் ஒரே மூலத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த அறிவு தெளிவிலே தான் நமக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிறது. இதற்கும் மேல மகரிஷி சொல்லியிருப்பாங்க, அதாவது அறிவு அறிந்தோர் அகத்ததை மெய்ப்பொருளாய் காண்பர். யாரெல்லாம் அறிவை அறிந்தவர்களோ அவங்கதான் அகத்துக்குள்ளே மெய்ப்பொருளை காண்பார்கள். அறியாதோர் உடல் அளவில் எல்லையானார். அறிவு அறிந்தோர் அருகுணங்கள் நிறைவு, அமைதி, அன்பு, கற்போடு ஞானம் மன்னிப்பாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அறிவை அறிந்தால் இந்த குணங்கள் எல்லாமே நமக்கு இயல்பாகும். இப்ப தொண்டு அமைப்புகளின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? தாழ்ந்தோரை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். எந்த தொண்டு அமைப்பாக இருந்தாலும் கீழ்நிலையில உள்ளவங்களை மேல கொண்டு வரணும். அப்போ அமைப்புகள்ல நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இறையை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சிந்தனையாளர்கள் எப்பொழுது இறையை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுடைய சிந்தனை தெளிவு என்பது மக்களுக்கு பரவலாக போகும். எண்ணத்திற்கு உடல் இயக்க விளைவாய் தோன்றும், இயக்கத்திற்கு தேவை உணர்வே அடிப்படையாகும். இப்ப மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா சிந்தனையாளர்கள் முதல்ல என்ன யோசிக்கணும்னா, மக்களினுடைய தேவைகள் எல்லாம் சரியா பரவி நிரவி வருகிறதா, அவங்களுக்கு கிடைக்குதா? இப்ப அந்த தேவை உணர்வு கிடைக்கல அப்படின்னா எண்ணமது முயற்சியாய் தோல்வி கண்டால் இதன் வேகம் அதிகரிக்கும். தேவை நிறைவு வரல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய எண்ணம் அதிலேயே தான் இருக்கும். தேவை தன்னை எண்ணி எண்ணி தேவையையே கருத்தாய் கொள்ளும். அதனாலதான் அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் முதல்ல ஒவ்வொரு தனி மனிதனின் தனிப்பட்ட தேவைகளை ஒரு பரவி ஒரே சீராக ஒரே சமநிலையாக கிடைக்க நம்ம முயற்சி செய்கின்ற பொழுதுதான் அவங்க அடுத்த நிலைக்கு நம்ம செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் தனி மனிதனுக்கு தேவையான அனைத்தும் நிறைவு கிடைக்கும் பொழுது எண்ணம் உயரும். ஏன்னா தேவைக்கே மனிதர்கள் ஒருவர் போராடி இதுவரைக்கும் துன்பம் அடைகின்றார்கள். அப்போ ஓருலக ஆட்சியின் மூலம்தான் அமைதியை கொண்டு வர முடியும்.
அதற்கு தனி மனிதன் தன்னை தகுதிப்படுத்தி இந்த உலகத்தை வாழ்த்துவதற்கு முதல்ல தயாராக இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், உடல் முழுவதும் அணுக்களால் ஆனது, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அணுக்களால் ஆனது. உடலுக்குள் இருக்கும் மிகப்பெரிய சக்தி என்பது பிரபஞ்ச சக்தியோடு எப்பொழுதுமே இணைந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த சக்தி அந்த சக்தியோடு ஒன்றிணையும் பொழுது பிரபஞ்ச சக்தியும் தூண்டப்பட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியான மெய்யுணர்வை கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துறப்போ நாம் உடலுக்குள்ள நம்மளுடைய அணுக்கள் முதல்ல அதை உள்வாங்குது, அதுக்கப்புறம் சிதறுது, போய் பிரபஞ்சத்துல மோதுது, மறுபடியும் என்னங்க அதையே திருப்பி நமக்கு கொண்டு வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னா நாம் தனி மனித தவமும் செய்யணும். அதோடு ஒரு கூட்டு பிரார்த்தனையாக, கூட்டு மந்திரமாக நம்மளுடைய வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பை, அந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம செய்கின்ற பொழுது பிரபஞ்சத்தோடு இணைவது என்பது ஈஸியாக இருக்கும். அப்பொழுது இது மட்டும் கிடையாதுங்க, அந்த மாதிரி நம்ம ஒரு பிரபஞ்சத்தோடு நம்ம இணைகின்ற பொழுது மேன் மக்களோடு நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்குதுங்க. அதே நேரத்துல பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்லோர்களது வாழ்த்து நமக்கு கிடைக்குது. செல்லும் வழியில் சிறந்ததோர் சேர்க்கையாம், நல்ல சத்திரம் நடுவில் உள்ளது, உன் களைப்பு அகல நீ ஓய்வு எடுக்கலாம். உன் வழி மாறிடும் ஒரு நிலை வந்தால் சத்திரம் அதிலே சார்ந்துள்ள மாந்தரை எத்தனை யோசனை எனினும் கேட்கலாம். இதுல நான் என்ன இந்த கவிதையில தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம இப்படி போறோம் இல்லையா, நல்ல ஒரு பாதையில நம்ம போய்கிட்டு இருப்போம், அப்படி போறோம் அப்படின்னு சொன்னா நிறைய நல்ல மனிதர்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக நமக்கு இருக்கு. அப்போ ஒரு சில நேரம் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அந்த நிலையில இருந்து நம்ம கொஞ்சம் மாறுறோம் இல்லையா, கொஞ்சம் அந்த தவறுறோம். நம்ம ஒரு 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 நல்ல வழியில போய்கிட்டு இருக்கப்போ நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு நிலை மாறுது. அந்த நிலை வருகின்ற பொழுது நம்மளை சார்ந்துள்ள மனிதர்கள் நமக்கு யோசனை சொல்லுவாங்க, வேண்டாம் உன்னுடைய வழி சரியில்லை, மறுபடியும் திரும்பு அப்படிங்கிற ஒரு யோசனையை சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்துவார்கள். அப்போ மனித வள மேம்பாட்டிற்காக காலத்திற்கு ஏற்ற தேவையை உணர்ந்து பேரறிவாக அந்த இயற்கை எனும் பேராற்றல் யார் ஒருவர் நம்மளை ஒழுங்குபடுத்துகிறார்களோ அவர் மூலமாக நமக்கு எல்லா ரகசியங்களையும் உணர்த்துகிறார். அப்படி ரகசியங்களை அறிந்த ஒரு குருவிற்கு தான் நாமெல்லாம் சீடர்களாக இருக்கும். நமது நோக்கம் என்பது உலக அமைதி, நமது செயல்முறை என்பது தொண்டு, நமது துறை என்பது ஆன்மீகம், நமது விளக்கம் என்பது அருள் விளக்கம், நமது யோகம் என்பது குண்டலினி யோகம். இவை எல்லாமே கூட்டு தத்துவமாக தான் நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் மனதில் கொண்டு பேருலக மக்கள் எல்லாம் பிழை போக்கி தரம் உயிர்க்கும் மனவளக்கலையை பேருலக மக்களெல்லாம் பெற்று நலம் காண தலைத்த ஒரு நல்ல எண்ணம் தக்க வலுப்பெற்று தவப்பயிற்சி, உடல் பயிற்சி, தற்சோதனைகள், பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காயகல்பம், பிள்ளைகளும் குடும்பமும் நற்பேறு பெற்று துய்க்க அழைக்கின்றேன் உலகோரே, அன்பின் பெருக்கத்தால் அனைவரும் பொதுச்சத்தாம் அறிவுக்களை பெறுவீர் என்று அழைக்கும் நம்மளுடைய குருவை மதித்து வாழ்வின் எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்வோடு வாழ மனவளக்கலை என்ற கூட்டுத்துவ பயிற்சியை முறையாக கடைபிடித்து வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய தத்துவமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய ஆழியாறு ஐடி நிர்வாகிகளுக்கும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அத்தனை சிந்தனையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசியை தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அம்மா உரை நல்லா தெளிவா இருந்ததுன்னு நினைக்கிறேன், யாருமே அட்ரஸ் பண்ணல. ஏதாவது கேள்விகள் இருந்தா இதை ஒட்டி உங்களுடைய கேள்விகள் இல்ல வேற ஏதாவது தவத்துல டவுட் இருந்தாலும் கேட்கலாம். வாழ்க வளமுடன். ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி அம்மா, நீங்க
அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். டெய்லி கேட்டுட்டே இருக்காங்க இல்லைங்களாங்கம்மா, அது அது இல்லம்மா, ரொம்ப தெளிவா நீரோட மாதிரி போச்சு. சந்தேகம் வரத்துக்கே இடமே இல்லை. எல்லாமே அதாவது ரொம்ப கிளியரா இருந்தது ஸ்பீச், புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. அதனால சந்தேகம் வர மாதிரி இல்ல. அந்த வார்த்தையே தேவையில்லை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஏன்னா மகரிஷி கொடுத்திருக்காரு, நீங்க அதோட நீங்க இன்னும் சொல்லி 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 அப்படியே மெருகேற்றி வச்சிருக்கீங்க எல்லாத்தையும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள். நன்றி. வாழ்க. அடுத்ததாக செவ்வேல் ஐயா அவர்கள். ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்க ஐயா. செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, சொன்னீங்க நம்ம இண்டிவிஜுவலா நம்ம டெய்லி கொடுத்த பயிற்சியை டெய்லி இண்டிவிஜுவலா தான் தவம் பண்றோம். அந்த கூட்டு தவத்துல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படிம்மா நம்பதுன்றது? சப்போஸ் நம்ம இப்போ ஆன்லைன்லயும் இப்போ ஏதோ ஒரு இடத்துல நடத்துறாங்க தவம், நாம் அதுலேயும் ஒரு 30 அன்பர்கள் 60 அன்பர்கள் இருக்காங்க, நாம் அதில் சேர்ந்து பண்றோம். அதே மாதிரி மன்றத்துக்கு போகிறோம், எல்லாரையுமே சேர்த்து வச்சு நம்ம பண்றோம். இதுல எப்படிம்மா அதை டிஃப்ரெண்ட் எப்படிம்மா காமிக்க முடியும்? அதே மாதிரி நம்ம தொலை தூரத்துல அந்த உட்காந்துட்டு அவங்க கூட அந்த தவத்தில் நம்ம சேர்ந்து செய்யறோம். அதுல எவ்வளவு நம்மளுக்கு பவர்ஃபுல், நம்மளுக்கு பெனிஃபிட் எப்படி கிடைக்குமா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்யா. நம்ம எல்லா நிலைகள்லயுமே பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி தான் நம்ம பண்றோங்க, சரிங்களா? நம்ம தனியா வீட்டுல உட்காந்து நம்ம தனியா பண்றப்போ நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். நம்ம ஞானிகள் முனிவர்கள் இல்ல நம்ம சரியாக உட்கார்ந்து நம்ம பண்ணுவோம், மனநிலை ஒருமைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு இருக்காங்க. ஆனா நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பலன் நல்லா இருக்கணும்னா நம்ம இப்போ நீங்க சொல்ல ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் நம்ம எல்லாருடைய மனங்களோடும் ஒன்னா உட்கார்ந்துதான் பண்றோம், சரிங்களா? ஆனா அதே நேரத்துல நம்ம மன்றங்கள்ல போய் கூட்டாக உட்கார்ந்து ஒரு இடத்துல பண்றது அப்படிங்கிறது வேறதான். அதுல அந்த இடத்துல நம்ம வாழ்க வளமுடன் வாழ்த்துறதுக்குடைய பவர் வேற. ஆனா அதுல பெனிஃபிட் கம்மி, இதுல பெனிஃபிட் அதிகம். அப்படி பெனிஃபிட் இருக்குல்ல, நம்ம கூட்டுறதுக்கு என்ன உலக அளவுல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஒட்டுமொத்த முயற்சியும் உழைப்பும் வேணுங்கிறதா இந்த இடத்துல நான் சொல்றேன். அத தவம் தனியா பண்றதா கூட்டு பண்றதா அப்படிலாம் நான் இங்க சொல்லல. நமக்கு எது சௌகரியமோ அதுதான். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா, உங்க நம்பர் கேட்டிருக்காங்க 9750157225. கரெக்ட்? கரெக்ட். ஓகேம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சங்கரி ஜோதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? சங்கரி ஜோதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா, மைக்க டச் பண்ணுங்க. ஓகே. ஆழியார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. உங்க பேரை சொல்லிட்டு ஐயா அம்மா கிட்ட நீங்க பேசலாங்கம்மா. சங்கரி வர்றாங்க. சங்கரி அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா சுசிலா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா, உங்களுடைய ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுமா, பயனுள்ளதா இருந்ததுமா. மிகவும் கூட்டு தவம் தான், கூட்டு முயற்சி, கூட்டு பிரார்த்தனை, இதெல்லாம் எவ்வளவு முக்கியமானது, பயனுள்ளது, ஆழமானது, சக்தி வாய்ந்ததுன்றத ஒவ்வொரு மகரிஷி பாடல்கள் மூலமா நீங்க ரொம்ப அழகா விளக்குனீங்கம்மா. ஒவ்வொரு கவியும் இது மாதிரி டீப்பா நம்ம பார்க்கும் போதுதான் அதனுடைய உள்ள அர்த்தங்கள்லாம் புரியுது. எவ்வளவு கவிகள், மகரிஷியோட கவிகளை நீங்க ஆராய்ச்சி பண்ணி நீங்க நல்ல விளக்கங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா கொடுத்தீங்கம்மா. இப்ப நம்ம நீங்க முதல்ல ஒருத்தவங்களுக்கு பதில் சொன்னதே தான் நான் கேக்குறேம்மா. இப்ப நாம மன்றத்துக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால நம்மளால போக முடியல. இப்ப நம்ம வீட்டுல இருந்தே கூட்டு பிரார்த்தனை, கூட்டு தவம் பண்றோம், அதை ஜாயின் பண்ணி தான் பண்றோம். ஆனா அதனுடைய பலன்கள் அதே மாதிரி கிடைக்குமாமா? கண்டிப்பா அம்மா. நம்ம மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய
முறைகள் என்ன அப்படின்னா தனி மனிதனுக்குரிய பயிற்சிகளாக தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற மந்திர சொல்ல நம்ம பிரபஞ்சத்துக்கு பரப்பணும். அதுதான் நம்மளோட. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் ஆழமாக இருக்கிறப்போ எண்ணங்கள் மூலமாகவே நம்மளுடைய பிரபஞ்சத்தோடு நம்ம இணைய முடியும். ஆனா அந்த அளவுக்கு நமக்கு இப்போ தகுதிப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது தனிமையா உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு கஷ்டம். நமக்கு நான் ஃபேமிலிக்குள்ள வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறப்ப 2 பேர் பேசுவாங்க. நம்ம ஆன்லைன்லயே உட்கார்ந்தாலும் அந்த பக்கம் ஒரு சத்தம் வரும். ஆனா மன்றம் அறக்கட்டளைகளுக்குள்ளன்னு போய் உட்கார்ந்தா நமக்கு வேற டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக வராது. ஒருமித்த கருத்து உள்ளவங்க தான் அங்க இருப்பாங்க. வீட்டுல அப்படி இருக்க மாட்டோம் இல்லையா? மன்றங்கள்ல அறக்கட்டளைகள்ல ஒருமித்த கருத்தோடு ஒரே சிந்தனையோடு இருக்கிறவங்க அங்க, அதுதான் அங்க தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கிறப்போ அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய தவமும் நமக்கு, அந்த தவ வலிமையும் நமக்கும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அதை சொல்றோமே ஒழிய நமக்கு முடியாதவங்க தனிமையாக உட்கார்ந்து முதல்ல நம்மளை தயார்படுத்திக்கிறதான பெரிய வேலை. இப்போ நம்மளுடைய எண்ணங்கள்ல வலுவை கொண்டு வந்துட்டு நம்ம எல்லாரு கூடயும் இணைந்து வாழ்த்தலாம். வாழ்க வளம். ஓகேம்மா, ரொம்ப தெளிவா இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். சுஷிலா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஆழியார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு உங்க பெயரை சொல்லிட்டு நீங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா. உங்க பேருமா? என்னுடைய பேர் ஹேமாவதி. நான் திருவனந்தபுரம்ல இருந்து பேசுறேன். ஓகே, அம்மா கிட்ட கேள்வி கேளுங்க. கேள்வி எதுவுமே இல்லை, ஆனா அவ்வளவு அருமையா எடுத்துட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. நிறைய தெரியாததெல்லாம் தெரியப்படுத்தினாங்க. வேதாத்திரி மகரிஷி இவ்வளவு சொல்லியிருக்காரு, ஆனா நம்மளுக்கு இவ்வளவு லேட்டா இந்த இது கிடைச்சிருக்கணும் போது கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் இப்பயாச்சும் கிடைச்சதேன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது கூட்டு இல்லாத நடக்காது. அது அந்த பசங்க உணர்த்திட்டீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கூட்டு பிரார்த்தனை போது எனக்கு எங்க திண்ணனூர்லயே இருக்கு தவமயம். என்னால டெய்லி போக முடியல, கடை வச்சிருக்கறதுனால. நான் இந்த ஆன்லைன்ல தான் அட்டென்ட் பண்றேம்மா. இதுவும் கூட்டு பிரார்த்தனை மாதிரி தானம்மா? கண்டிப்பா அதுவும் கூட்டுதான். வாழ்க வளமுடன். நீங்க அந்த தவம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதே, அதுவே பல பேருடைய எண்ணங்கள் தான்மா. அதுவே ஒரு கூட்டு தான். வாழ்க வளம். ரொம்ப நன்றிமா, ரொம்ப அருமையா. டெய்லியுமே கேட்கணும்னு நினைக்கிறேம்மா. டிஸ்டர்பன்ஸ் வந்துனே இருக்கும் எனக்கு கடை வச்சிருக்கனால. இன்னைக்குதான் தெளிவா கேட்டேன். யாருமே வரல. ரொம்ப அருமையா. யாருமே வரலன்னு, கஸ்டமர் வரலன்னு கவலைப்படல. வாழ்க வளம். அப்படி இல்லம்மா, அந்த நேரத்துல கேட்கணும்னு நினைப்பனா, யாராச்சும் பக்கத்து கடைக்காரு யாராச்சும் பேசினே இருப்பாங்களா, கேட்கவே முடியாது. டிஸ்டர்பன்ஸ் பாருங்க. இல்ல, நிறைய பேரு உங்களுக்கு எண்ணங்களோட இணைஞ்சிட்டாங்கம்மா. அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு இத கேட்கற அளவுக்கு இருந்திருக்கு. இதுக்கே ஒரு பிரபஞ்ச சக்தி ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா? வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அதுக்காக தான் நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா 11 to 1 ரொம்ப சந்தோஷமா. அந்த டைம் நம்மளுக்கு வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லியுமே ஆன் பண்ணுவேன், ஆனா ஃபுல்லா கேட்கவே முடியாது. நேத்து கூட ரொம்ப அருமையா கொடுத்தாங்க, என்னால கேட்க முடியல. ஒருத்தர் பக்கத்து கடைக்காரர் பேசிட்டே இருக்காரு, இல்லைன்னா கஸ்டமர் வந்துடுறாங்க, பேசிட்டே இருக்காங்க. சாவி கொடுத்து ப்ளூடூத் போட்டுக்கனால கேட்க முடியல. ரொம்ப சங்கடமாயிடுது. இன்னைக்குதான் ஃபுல்லா கேட்டுனா ரொம்ப திருப்தியா இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அதுக்காக தான் நம்ம ஆழியார் ஐடி நம்மளுக்கு 11 o'clock லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைம் பார்த்துதான் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்திப்போம். வாழ்க வளமுடன். அம்மா, நம்ம பேசுறது கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க. ஓகே. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரி சுந்தர வடிவேலம்மா ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. அம்மா நன்றிம்மா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். அம்மா, எனக்கு ஒரு கேள்வி இப்போ நம்ம நினைக்கிற நம்ம ஒவ்வொரு எண்ணம் நினைக்கிறோம் இல்லம்மா,
அது வந்து தாட்ஸ் ஆர் யூனிவர்சலி ரூட்டட்னு மகரிஷி சொல்றதை நான் படிச்சிருக்கேன். அப்போனா வந்து நம்ம நினைக்கிற எண்ணங்கள் இருக்கு. அப்போ சில டைம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருதுன்னா அது வேற யாரோ நினைத்த எண்ணங்கள் நமக்கு அது அதனால நமக்கு தோன்றுதான்னு ஒரு கேள்வியுமா எனக்கு. ஏன்னா நம்மளோட எண்ணங்களே கிடையாதான்னு கேட்டேன். நமக்கு இப்போ நம்ம கவலைப்படுறோம், சந்தோஷப்படுறோம், அது எதுவுமே நம்மளோட எண்ணமா இல்ல நான் தான் கிரியேட் பண்றேன்னா இல்ல அது மத்தவங்கள்ட்ட நான் எடுத்துக்கிறதா ஒரு கேள்வி. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. நெகட்டிவ் எல்லாம் அடுத்தவங்க நல்லா சொல்ல முடியுமா? நம்மளோடதுதான். வாழ்க வளமுடன். நல்ல விஷயங்களை நம்ம வெளியில இருந்து வருதுன்னு கூட எடுத்துக்கங்க. அப்படியெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. நல்லது கெட்டது எல்லாமே நமக்குள்ள இருந்து. வாழ்க வளம். அதுதானே எண்ணம் ஆராய்தல் பயிற்சி அப்படிங்கிறது. அது ஏன் வருதுன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம மூலமா தான் வருதா, நமக்கு முன்னாடி ஏற்கனவே கொடுத்தது கருவமைப்புல இருக்குதா, அதுதானே எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. வாழ்க வளம். வாழ்க. எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை கரெக்டா பண்ணா சரியாகும். வாழ்க வளம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றிம்மா, தேங்க்யூ. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக WAB5 யார் நீங்க உங்க பேரை சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசலாம். கேலக்ஸி அம்மா வாழ்க வளமுடன். உங்க பேருமா? என் பேரு அருள்நிதி வசந்தா ரங்கநாதன்மா, தியாக துருவத்துல இருந்து பேசுறோம். ஓகேங்கம்மா, இங்க இப்ப மன்றம் நடக்கிறது இல்ல. 20 வருஷமா நடந்துட்டு இருந்து. 2000 நான் இதுல வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் போனேன். இன்னும் நடக்குதுன்னு எனக்கு அதுல ரொம்ப ஐக்கியமாயிட்டேன். அப்படியே மகிழ்ச்சி கருத்துக்கள் நான் உள்வாங்க ஆரம்பிச்சுட்டேன். என்னவோ நடக்குது ஸ்கூல்லன்னு பிள்ளைங்க வந்து சொன்னாங்க. 2000 அப்பெல்லாம் எனக்கு 50 வயசுங்க ஐயாம்மா. இப்ப 76 வயசு ஆகுது. 50 வயசுலதான் என்ட்ரான. நான் வேடிக்கை பார்க்க போனேன். ஒரு நாள் வேடிக்கை பார்க்கறதுக்கு என்னதாங்க நடக்குது அப்படின்னு பார்க்க போனா அங்க எல்லாம் நல்ல நிகழ்வா இருந்தது மன்றத்துல. அப்போ ஒரு சார் நடத்திட்டு இருந்தாரு. நான் மூலாதாரம்னா என்னங்க ஐயா, ஆக்கினைன்னா என்னங்க ஐயா அப்படின்னு ஆரம்பத்துல கேட்டேன். அவர் அதுக்கு ரொம்ப தெளிவா சொன்னாரு. அம்மா நீங்க தொடர்ந்து வாங்கம்மா, அப்போ உங்களுக்கு தானே புரியும் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன ரொம்ப ஈர்த்துச்சுமா. அவர் ஆசிரியர் இருந்தா, ரிட்டையர் ஆயிட்டு இப்ப இல்ல, இறந்துட்டாரு கூட. அவரை ரொம்ப மேன்மையா நான் மனசுக்குள்ள வாழ்த்திட்டே இருப்பேன். அவர் இல்லைன்னா நான் மன்றத்துக்கு போயிரு ஐக்கியம் ஆயிருக்க மாட்டோம்மா. மகிழ்ச்சி கருத்துக்களை எதுவுமே சந்தேகன்றதே கிடையாதுமா. நம்ம அதுல அவர் கருத்தை உள்வாங்கி ஆராய்ஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்துட்டோம்னா அது போல வேற இன்பம் வேற எதுவுமே இல்லை. இன்ப ஊற்றுன்னு சொல்றாருல்ல, அதுதாங்கம்மா. நீங்களும் ரொம்ப அருமையா, எப்படி குற்றால அறிவு மாதிரி அது கூட சொல்ல முடியாது, முரசு மாதிரி பேசுனீங்கம்மா. சொல் முரசுன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி பேசுனீங்க. பாத்தீங்களா, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி பேசும்போது இடையூறு வருது, யாராவது முன்னாடி பேசுனவங்க. இப்ப எனக்கு ஒரு போன் கால் வருது உங்ககிட்ட பேசின போது. இந்த மாதிரிதாங்க ஏதாவது ஒரு இடையூறு வருது. அதாங்க தாம்மா ஒரு சமயம் கஷ்டப்படுத்துது மனச. நம்ம இந்த ஜூம் கிளாஸ்ல இணைஞ்சிருக்கும் போதுதான் முக்கியமா யாராவது போன் பண்ணுவாங்க, யாராவது கதை தட்டிட்டு வருவாங்க. அதை கேட்காத அளவுக்கு ஐயோ நல்லா நம்ம மாயில சிக்கிக்கிறோம், நம்ம மனசு அதுல இருக்க மாட்டேன்னுது. அதனாலதான் நம்ம அதுல போய் சிக்கிக்கிறோம். நான் எனக்குள்ளாரே ஒரு சுய அகத்தாய்வு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி நாளைக்கெல்லாம் அதை பண்ணக்கூடாது. அவங்க வந்தா கூட அவங்களுக்குலாம் அனுப்பிட்டு பேசணும். போன் வந்தாலும் நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம ஜூம் கிளாஸ் முடிச்ச அப்புறம் தான் எடுக்கணும். எனக்கு நானே சொல்லிக்குவேன். ஆனா அது நிக்கவே நிக்காதுங்கம்மா. அப்பா ரொம்ப வாழ்த்துமா, உனக்கு வாழ்த்து சொல்லதாமா நான் முதல்ல போட்டதே. அம்மா நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. உடல், மனம், அறிவின் செயல்பாடு, மூளை, அதாவது நான் 11:15 தான்மா வச்சேன். அதுல இருந்து என்னால கேட்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி பேசுறது என்னால கேட்க முடியல. 11:15 தான் திடீர்னு நான் ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணுமே வைக்கலையேன்னு வச்சேம்மா. ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி. கேள்வி மட்டும் கேட்க கவிதா சீனிவாசன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட கேள்விகள் மட்டும் கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. அம்மா நிறைய இன்ஃபர்மேஷன். நான் டைரக்ட் கொஸ்டின் வரேங்கம்மா. இப்ப நம்ம வீக்லி வந்துட்டு ஒன்ஸ் வெளுக்கு தியானம், மறுபடியும் மிரர் தியானம் பண்றோம் இல்லைங்களாமா. அப்போ வந்துட்டு நம்ம யூஸ்வல் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு தியானம் 5:30 தியானத்தை முடிச்சுட்டு வெளியே வரோமா. இப்ப இந்த மிரர் தியானம் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் மிரர் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தியானம் போடுமா, இல்ல எப்படிங்கம்மா? எப்படி பண்ணா? இல்லம்மா, அத டைம் பொறுத்துதான். நீங்க 7 மணிக்குள்ள பண்றதுன்னா ரொம்ப பெஸ்ட். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சாந்தி தவம் பண்ற அன்னைக்கு மட்டும் தான் கொஞ்சம் மாத்தி இருப்பாங்க. மத்தபடி வந்து நீங்க எது எப்படி வேணாலும் செய்யலாம்.
பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அது. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். அடுத்ததாக சேஷாச்சலம் ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க ஐயா. சேஷாச்சலம் ஐயா, அன்மிட். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அருமையா இருந்தது அம்மா உங்க ஸ்பீச். I got one small question. I don't know, எனக்கு சிஸ்டம் எரர் அப்போ நீங்க இந்த பெருமாள் பத்தி பேசும்போது ஆதிசேஷன் கிட்ட போனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? வாட் ஆதிசேஷன் என்ன ரிப்ளை பண்ணாருன்னு நீங்க அது ஐயா யூடியூப்ல வரும், மறுபடியும் கேளுங்க. சரி, ஓகே ஓகே. யூடியூப்ல வரும், மறுபடியும் கேளு. வாழ்க. அந்த இடம் எனக்கு பிரேக் ஆயிடுது. ஓகே, யூடியூப்ல மறுபடியும் வரும், கேளு. வாழ்க. தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி இந்திரா அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? நன்றி அம்மா. சுசிலாமா, நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா உங்களுடைய உரை. கேட்க கேட்க இனிமையா இருந்தது. எல்லா விஷயங்களையும் மகர்ஷி கூறிய அத்தனை கருத்துக்களையும் அழகா சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். கூட்டுத்தவம் செய்தா, கூட்டு முயற்சியில நமக்கு மற்றவர்கள்ட்ட நமக்கு டெஃபிஷியன்சி இருந்தா கூட மற்றவங்க மூலமா நமக்கு கிடைக்கும். ஆனா ஜூம் அட்டன் பண்ணும்போது கிடைக்குமாமா? கிடைக்குமா? வாழ்க வளமுடன். இப்போ நம்ம முடியலன்னா என்ன பண்றது? நம்ம உட்கார்ந்து செய்யறதே பெரிய விஷயம் இல்லையா? அதனால நான் இது கிடைக்காது அது கிடைக்காது அப்படின்னாலும் நம்ம சொல்லல. நீங்க தனியாக உட்கார்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட தான், முழு முயற்சியோட தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமா. அப்ப கண்டிப்பாக பலன் கிடைக்கும். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி வளமுடன். அம்மா. நன்றி. என்னால போக முடியாது, கண்டிப்பா. அதனாலதான் கேட்டேன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சுசிலம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களாமா? பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். உமையாளம்மா, நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு அம்மா மட்டும் கேட்கலாங்களா? உமையாளம்மா, ரங்கநாதன் பேசுறமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசட்டுமாமா? கேக்குதா? கேக்குது கேக்குது. உமையாளம்மா பேசுங்கம்மா. ஆமா, நீங்க தவத்தை இப்ப இந்த உரை இந்த முடிவுல சொன்னீங்கல்லம்மா, நம்ம கூட்டுத்தவத்துல கலந்து நம்ம இது பண்ணும்போது நல்லோர்கள் இணைப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்களம்மா, அது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் மட்டும் சொல்லலைங்க. நல்ல வழியில போறப்போ, நல்ல வழியில நம்ம போறப்போ, நல்ல பாதையில போறப்போ, இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறப்போ பிரபஞ்சமே நமக்கு நல்லவர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம நல்லவர்களுடைய வாழ்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கை எல்லாரோடையும் நம்மளுடைய எண்ணத்தை போய் கலக்குறோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு நல்லவர்களை கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் சேர்க்கும். நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்போ கண்டிப்பாக யாரோ ஒருத்தரை நம்மளுக்கு யோசனைக்காக அனுப்பி வைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கை வளம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் நினைச்சு சொல்றோம்லம்மா. புரியுதுமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே